உங்க ஸ்கின்ல கண்டிப்பா இந்த 5 தவறுகள நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்டின்னா, உடனடியா ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம டே டு டே லைஃப்ல இது வந்து தப்புன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிற சில 5 முக்கிய தவறுகள் ஸ்கின்னுக்கு என்ன அப்டின்றத தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் 1 உங்க ஸ்கின் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா? அப்டின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணணும். பீ இட் மாய்ஸ்சரைசர் ஆர் நீங்க ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்க. எதுவா இருந்தாலும் உங்க முகத்துக்கு என்ன மாதிரியான கிரீம்ஸ் நீங்க போடுறீங்களோ, அது உங்க ஸ்கின் டைப் என்ன? உங்க ஸ்கின்ல என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணணும். ஒருவேள உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில, ஆப்வியஸ்லி நீங்க ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா அத வந்துட்டு கன்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணலாம். சோ, இத நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 2 அடிக்கடி முகம் கழுவுனா நல்ல கலர் ஆயிருவோம். நல்ல உள்ள இருக்கிற இம்பியூரிட்டீஸ்லாம் போயிரும் அப்படின்னு நெனச்சுட்டு, அடிக்கடி முகத்த கழுவிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும், அதுவும் நீங்க செய்ற ஒரு தவறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கின்லயே இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், ஒரு ஆயில் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப அதிகமா அழுக்கு இருக்கிற பட்சத்தில ஒரு நாளைக்கு காலையில ஒரு தடவ, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ நீங்க கழுவலாம். ஆனா சும்மா முகத்த கழுவிட்டே இருக்கும் பொழுது, அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்க முகத்த விட்டு போயிடும். நம்பர் 3 சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்றது. இந்த சன்ஸ்கிரீன் அப்படின்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அண்ட் அத எடுத்து போடுறதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சன்ஸ்கிரீன வந்துட்டு நெறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. சன்ஸ்கிரீன் அவாய்ட் பண்றதுமேவும் வந்து முகத்துக்கு கெடுதல்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. பட் அதுலயுமே சில டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்கு. சிலர் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல அப்படின்னு. சிலர் சொல்றாங்க, அது கண்டிப்பா அவசியம் அப்படின்னு. இதுல எந்த டிஸ்கஷன்க்குள்ள நீங்க போறீங்க அப்படின்றத பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நம்பர் 4 ஆரோக்கியமான உணவ வந்துட்டு இக்னோர் பண்றது. சாப்பிடலாம். ஜங்க் ஃபுட் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா, இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்ல ஹெல்தியான வீட்ல சமைச்ச சாப்பாடு, இது எல்லாமே தான் உங்க ஸ்கின்னுக்கு நல்ல நல்ல க்ளோவ குடுக்கும். அதனால இந்த ஆரோக்கியமான உணவுகள நீங்க புறக்கணிச்சா, அது ஒரு மிகப்பெரிய தப்பு. நம்பர் 5 நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா கண்ண மூடி தூங்குங்க நைட்டு டயத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நீங்க வந்து நல்லா தூங்க இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வராது. ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ குடுக்கும். இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தூக்கத்துல இருந்து கிடைக்குது. இந்த 5 முக்கியமான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க இத தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, உடனடியா நீங்க நிறுத்துங்க. அப்பனா உங்க ஸ்கின் ரொம்ப ஹெல்தியாவும், க்ளோயிங்காவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.